யாராவது என்னோட ஜுவாலையை எதிர்கொள்ள முடியுமா சொல்லுங்க. நான் அதை பார்த்தேன். தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே எரிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்துச்சு. அவன் அதை ஜுவாலைன்னு சொன்னான். என்னது ஜுவாலையா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிருந்தா அந்த ஜுவாலையில அவனே பொசுகி போயிருப்பான். அப்பனா அந்த மாதிரி நடக்காததுக்கு நீ அவனுக்கு கோச் பண்ண, அவ்வளவுதானே? நீ வினோதமானவன் உன்கிட்ட யாராவது சொல்லிருக்காங்களா? ஏன்னா நீ உன்னோட ரைவலை தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்க. யூகா இஷாசி, நீ எதுக்காக பேட்டில் பண்றன்னு சொல்லு. எதுக்காகவா? நல்ல ஃபன்னா இருக்கிறதுக்காக தான். வேற எதுக்கு? அவ்வளவுதானா? அப்படி நான் பேட்டில்னா என்னன்னு நான் காட்டுறேன். உன்கிட்ட கூட அந்த ஜுவாலை இருக்கலாம், ஆனா என்னோடதை விட உன்னோடது ஸ்ட்ராங்கா. என்ன ஃப்ளேம்? பொறுத்திருந்து பாரு, அத வச்சு நான் உன்னோட கதையை முடிக்கிறேன். ஆரம்பிக்கலாம். நான் தோக்க மாட்டேன். நான் தோத்து போக மாட்டேன். உன்னால ஜெயிக்க முடியும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா எப்படியாவது இதுல ஜெயிச்சே தீருவேன். அவ்வளவு உறுதியா இருக்காத. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உறுதியா இருக்கிற தகுதியே கிடையாது. ஹைபீரியன் இப்ப மொத்தமா அழிய போகுது. நிறுத்துங்க. அந்த ஜுவாலை உன்கிட்டயும் இருக்கா? கொஞ்சம் பொறுத்துங்க. ஒரேடியா உங்களை அடிச்சு நொறுக்கிட. பலகீனமா இருக்க. இன்னமும் பேட்டில்ல ஃபன்னு நினைக்கிறீங்களா? அத வச்ச நீ லூசியஸ் எதிர்க்க போற. இந்த மாதிரி மோசமான தாக்குதல் என்னோட ஜோலைக்கு கொஞ்சம் கூட பத்தவே பத்தாது. உண்மையிலேயே மனுஷனா ஏன் இவ்வளவு மோசமா இருக்கான்? இல்ல ராக்டிவ், உனக்கு இப்படி ஆக கூடாது.